இந்த உலகத்தில் 100% எந்த மனிதனும் சுத்தம் இல்லாதவன் தான். எத்தனை பெரிய பதவியில் இருந்த போதிலும் அல்லது ஏழை மனிதனாக வாழ்ந்த போதிலும் ஒரு மனிதன் செய்த குற்றத்திற்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அந்த தண்டனையை அவர் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இன்று ஒருவருக்கு தண்டனை கிடைக்கிறது என்றால் அவர் மட்டுமே சமுதாயத்தில் தவறானவர் என்று அர்த்தமல்ல. அவர் செய்த குற்றம் தண்டனைக்குரியது என்பதால் அவர் அதை சந்தித்தே ஆக வேண்டும். அதற்காக மற்றவர்கள் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்ல முடியுமா? எந்த மனிதனும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தவறு செய்பவன் தான். தண்டனை பெறுபவரை விமர்சனம் செய்பவர்கள் தாங்கள் பயணிக்கும் பாதையில், குறிப்பாக அரசியல் பாதையில் செல்பவர்கள் தாங்கள் முற்றிலும் அப்பொழுக்கற்றோர் என்று மனசாட்சிப்படி சொல்ல முடியுமா? நிச்சயம் வாய்ப்பில்லை. அவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டு முறையற்ற வகையில் செல்வத்தை சேர்ப்பவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை அன்றாடம் வெளியாகும் செய்திகளை உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் பாதையில் பயணிப்பவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு நட்பாக உறவுகளாக இருப்பவர்களும் விதிவிலக்கு அல்ல. ஒருவருக்கு கிடைக்கும் தண்டனை அவரை போல முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மனதில் நிச்சயம் அச்சத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். மனதில் ஒரு உறுத்தலை தரும் என்பது மறுக்க முடியாத உண்மை. என்ன, பயத்தை உள்ளுக்குள்ளே மறைத்து வெளிக்காட்டாமல் இருப்பார்கள். பயணிக்கும் பாதை சரியாக இருக்கும் என்றால் பயணமும் சரியாக சுகமாக அமையும். இல்லையெனில் விளைவுகள் குற்றங்களாகவும் தீர்ப்பு தண்டனைகளாக பின்தொடர்ந்து வரும் என்பதில் ஐயமில்லை.